ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மணப்பெண் சாரும் அது என்னன்னா சூடான சாம்பாரும் சைடிஷாக வந்து உருளைக்கிழங்கு பொரியலும் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சாம்பார் வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் போட்ட சாம்பார் நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கல்யாண வீட்டுங்கள்லாம் செய்வாங்க இல்லையா, அந்த டேஸ்ட்டுக்கு இந்த சாம்பார் இருக்கும். கண்டிப்பாக இதுக்கு சாம்பார் பொடிலாம் தேவையே கிடையாது. சிம்பிளான பொருட்களை வச்சு மட்டும்தான் இந்த சாம்பார் செய்ய போகிறோம். அதுவும் சட்டுன்னு சாம்பார் உருளைக்கிழங்கு ரெண்டுத்தையும் சேர்த்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் தரக்கூடிய டிப் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து பர்ஃபெக்டான சாம்பார் உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். மணப்பெண் சமையல் வீடியோஸ் கண்டினியூஸாக உங்களுக்கு வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் தர டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். குக்கரில் ஒரு 200 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பை நல்லா ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு வேக வச்சிங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு மசிஞ்சிரும். நான் 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். குக்கரில் இதை போட்டுடலாம். அப்புறம் ஒரு 10 பல் பூண்டு தோல் உரிச்சி போட்டுக்கோங்க. இது கூட நம்ம பொரியலுக்கும் ரெடி பண்ணிடலாம். 4 உருளைக்கிழங்கை நான் நல்லா தண்ணியில் போட்டு கழுவி வச்சுருக்கேன். இதை வந்து 2 கட் பண்ணி நம்ம பருப்போடையே ஆட் பண்ணிடலாம். ரெண்டு கட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். அடுத்து வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உங்கள் பருப்பு வந்து நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பருப்பும் உருளைக்கிழங்குக்கும் ஏற்ற மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், கரெக்டாக வந்துருச்சு. இந்த தண்ணி தான் வைக்க போகிறேன். இப்போ கிளறி விட்டுருங்க. மஞ்சள் பொடி நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ மூடி போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். 4 விசில் வர அளவுக்கு நீங்கள் டைம் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து உருளைக்கிழங்கும் குழையாது, பருப்பும் வந்து கரெக்டாக வெந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். குக்கரில் ப்ரெஷர் போன பிறகு ஓப்பன் பண்ணுங்கள். அப்போ தான் சேஃப்டியாக இருக்கும். இப்போ நம்மளோட பருப்பும் உருளைக்கிழங்கும் கரெக்டான பதத்துக்கு வெந்துருச்சு. உருளைக்கிழங்கை தனியாக பிரித்து எடுத்து வச்சிடலாம். தோல் உரித்து வச்சுக்கோங்க. அடுத்து பருப்பு தனியாக பிரிச்சுக்கோங்க. பருப்பு இந்த அளவுக்கு வெந்திருக்கு. இதை மற்ற யூஸ் பண்ணி கடைங்க. அப்படிலாம் உங்கள் கரண்டி வச்சு கடைங்க. தயவு செஞ்சு மிக்சியில் வந்து பருப்பை போட்டுறாதீங்க, டேஸ்ட் வராது. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து சூடான பருப்பு தண்ணியில் ஊற வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரமாக ஊறிடும் ஃப்ரெண்ட்ஸ். சாம்பார் தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். கடாய் வச்சுக்கோங்க. 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்த பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 3 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை உருவி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்காக இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் 2 நிமிஷம் வதங்கி விடுங்க. ஆனால் கலர் மட்டும் மாறக்கூடாது. லைட்டாக வந்து வதங்கி இருக்கணும் எண்ணெயில். அவ்வளோதான் இதோட பதம். 2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வதங்கிருச்சு, ஆனால் கலர் மாறல. இந்த டயத்தில் 2 பழமான தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 5 காஞ்ச மிளகா. தக்காளி வதங்க டைம் தேவையில்லை. லைட்டாக நீங்கள் 2 வதக்குனா போதும். 4 கத்திரிக்காவை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு தனியா ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் குழம்பு மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கடைஞ்சி வச்சிருக்க பருப்பு தண்ணி, அதாவது பருப்பை வந்து இதில் எடுத்து ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் குக்கரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கி இதில் ஊற்றிக்கலாம். அப்புறமேட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்பு தண்ணி, ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் வடிகட்டி வச்சுருந்த தண்ணியும் இதில் ஆட் பண்ணிவிடுங்க. எல்லாத்தையும் இப்போ நான் ஊற்றிட்டுருக்கேன். புளியை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருங்க. இது கடைசியாக ஊற்றணும். இந்த டயத்தில் வந்து நான் ஒரு முருங்கைக்காவை நல்லா நீட்டு வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். அதை ஆட் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சாம்பாருக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. உப்பு கம்மியாக போட்டிங்கன்னா உங்கள் சாம்பார் ரொம்ப பொங்கும். உங்கள் பொங்குறதுலேயே உங்களுக்கு உப்பு வந்து சாம்பாரில் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நல்லா ஒரு 2 கொதிக்க விடலாம். காயெல்லாம் வேகிற அளவுக்கு. சாம்பார் கலர் வந்து காய் சாம்பாருக்கு இந்த கலர் தான் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொதிக்க போது நம்ம அதுக்குள்ளே வந்து உருளைக்கிழங்கு பொரியலை ரெடி பண்ணிடலாம். கடாய் வச்சுக்கோங்க. ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பழமான தக்காளியை 4 கட் பண்ணி வச்சுருக்கேன் பெருசு பெருசாக. அதையும் ஆட் பண்ணிட்டு உப்பு சேர்த்து மஞ்சள் தூள் சேர்த்து
நல்லா வந்து வதக்கி விடுங்க. நல்லா வதங்கின பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம சாம்பார் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். கிளறி விடுங்க, இல்லைனா பருப்பு வந்து அடிப்பிடிக்கும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. காய் சாம்பார் கரெக்டான பதத்தில் நீங்கள் வைக்கணும். இப்போ புளியை வந்து கரைச்சி ஊற்றிக்கோங்க. நிறைய ஊற்றாதீங்க புளி தண்ணி, ஏன்னா வந்து மாங்காய் போட்டோன்னா புளிப்பு ஜாஸ்தியாக இருக்கும். மேக்ஸிமம் வந்து புளிப்பு இல்லாத மாங்காவாக வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உருளைக்கிழங்குக்கு நம்ம வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா தொக்கா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா தொக்கா வதங்கினா தான் உங்களோட உருளைக்கிழங்கு டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை பட்டாணி இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு. நம்ம சாம்பார் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த டயத்தில் கடைசியாக வந்து மாங்காய் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். புளி ஊற்றுறதுக்கு முன்னாடியே நீங்கள் மாங்காய் ஆட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். நான் கடைசியாக ஆட் பண்ணிக்கிறேன், புளிப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு. உருளைக்கிழங்குக்கு நம்ம வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா, 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா நம்ம கிளறி விட்டுட்டு, நான் வந்து உருளைக்கிழங்கு நல்லா பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், வேக வச்சு தோல் உரித்து. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. சாம்பார் வைக்கும் போதே நம்ம வந்து இப்போ சைட் டிஷ்ஷும் ரெடி பண்ணியாச்சு. சைட் டிஷ் ரெடி பண்ண 2 நிமிஷம் கூட ஆகலை. சாம்பாருக்கு வச்சுருந்த வெங்காய தக்காளி தான் நான் இதுலேயும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இதோட டேஸ்ட் வந்து செம்ம அல்டிமேட்டாக இருக்கும். இந்த சாம்பாருக்கு இந்த உருளைக்கிழங்கு பொரியல் தான் கரெக்டான மேட்ச் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சாம்பார் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கிளறி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். பாருங்கள், அழகாக எவ்வளோ சூப்பராக காய்கறிலாம் நமக்கு நல்லா வெந்திருக்குன்னு பாருங்கள். உருளைக்கிழங்கும் சைட் டிஷ்ஷாக நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி கருவேப்பிலையை கடைசியாக தூவி இறக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்டியான முருங்கைக்காய் கத்திரிக்காய் மாங்காய் சாம்பார் நமக்கு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். உருளைக்கிழங்கும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த சாம்பாரோட டேஸ்ட் வந்து கல்யாண வீட்டில் செய்கிற சாம்பார் டேஸ்ட் தான் இருக்கும். அதுவும் வாழை இலையில் போட்டு நீங்கள் சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், இதெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.